வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு வீடியோ போடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப மாதம் ஆகிடுச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணி. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வந்துடும். இது வந்து ரொம்ப பழைய வீடியோ. ஐ திங்க் ஜான்வரியில் எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். நான் அம்மா அப்பா நாங்கள் எல்லாம் வந்து ஃப்ளவர் ஷோ போயிருந்தோம். மண்டியாவில் வந்து ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்க, அதுக்கு போயிருந்தோம். அதோட விலாக் தான். ஸோ கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. பட் என்ன ரீசன் அப்படின்னு நான் வர விலாகில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போகிற அன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே. ஸோ நிறைய க்ரௌட் வந்து இருந்துச்சு. ஸோ அதுலேயே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். பாப்பா எப்படி வர பாருங்க, அம்மா அப்பா கூட. ஸோ என்ட்ரி ஆகிட்டோம். இப்போது பர் ஹெட் வந்து 25 rupees தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ளவர் ஷோ அப்படின்னா ஃப்ளவர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நிறைய ஸ்டால்ஸ் தான் இருந்துச்சு. பேருக்கு மட்டும்தான் ஃப்ளவர் ஷோ அது. நான் சொன்னேன் இல்லையா, நிறையா சாப்பிட்ற ஸ்டால் அப்புறமா ஷாப்பிங் பண்ணுற மாதிரியான ஸ்டால்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. ஃப்ளவர் ஷோ அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் நிறைய க்ரௌட் இருந்துச்சு. எங்களால் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கவும் முடியல. நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சைட் ஆஃப் மட்டும்தான் போனோம். அங்கே வந்து வரி ஸ்டாலுங்க தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆஃப் வந்து நாங்கள் போகவே இல்லை. டைம் ஆல்ரெடி 10 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஆனால் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம், நிறையா வந்து ஃப்ளவரில் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அது வந்து பார்க்க முடியல. என்ன அப்படின்னா நிறைய இந்த மாதிரி கடைங்க தான் அதிகமாக இருந்துச்சு. பட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்து எங்களுக்கு தெரியல. ஜஸ்ட் அப்படியே ஷோ மட்டும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து கார்டனிங் தேவையான விஷயங்கள் தான். இங்கே வந்து குட்டியாக வந்து கிருஷ்ணரோட சிலை வச்சுருந்தாங்க. அக்கா வந்து என்னோட ஒரு வீடியோ எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதை வந்து அப்படியே எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து மூவ் ஆகிட்டோம். குட்டி கிருஷ்ணா அழகாக இருக்காங்கல்ல. க்ரௌட் பாருங்கள். இந்த கடையில் மட்டும்தான் நான் வந்து ஒரு பொருள் வந்து வாங்கினேன். உருளி வாங்கினேன், குட்டியாக விநாயகர் இருக்கிற மாதிரி. ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அது மட்டும்தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறமா தண்ணி வந்து இந்த காரில் உட்கார்ற மாதிரி ஒரு கேம் இது. ஸோ இது வந்து விளையாடணும் அப்படின்னு சொன்னான். அது அவளை வந்து விளையாட வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே வந்து ஸ்பைசஸோட கவுண்டர் வந்து போட்டிருந்தாங்க ஒரு ஸ்டால். ஸோ அங்கே வந்து மட்டும்தான் அம்மா வந்து கொஞ்சம் கடைக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கினாங்க. ஆக்சுவலி என்ன வந்து நான் வீடியோ எடுக்கல, டி மட்டும் தான் நான் கரெக்டாக வீடியோ எடுப்பேன். ஸோ அக்கா கிட்டே கொடுத்த கொஞ்சம் மட்டும் கிளிப் மட்டும் எடுத்துக்கூட எனக்கு வந்து ஒரு தம்ப்நெயில் ஃபோட்டோக்காக அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா எடுத்து கொடுத்த நான் சொன்னேன் வரி ஸ்டாலுங்க தான் இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ஷாப் பண்ண மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஸ்டால் மட்டும்தான். கையில் 2 கவர் வச்சுருக்கேன். ஒன்று வந்து நான் வாங்கினது உருளி. அதுக்கப்புறமா அப்பா வந்து ஒரு ஷர்ட் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கினோம். ஆனால் விலை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. ஷாப்பிங் ஓவர். ಸ್ವಲ್ಪ ಹಾಕಿದವ್ರು ಅಷ್ಟೇ ಅಪ್ಪ. ಹಾಂ, ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಅವಾಗಲೇ
ನಿಂದು ತೆಗಿಬೇಕಾ? ಹಾಂ, ಇದು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಫಿಶು. ಮರಿನೇ 6000 ರೂಪಾಯಿ ಇದೆ. ಹಾಂ, ஹே யூடிஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னுமே கண்டினியூஸாக வீடியோ வரும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு சில பெண்டிங் ஒர்க்ஸ் வந்து இருக்குது, எல்லாமே முடிச்சுட்டு கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து வந்துடும். பை காய்ஸ், டேக் கேர்.